உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி வித்யானந்த். இலங்கை ரூபா மிகவும் மோசமாக செயற்படும் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டதாக ப்ளூம்பெர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் இயேசுவின் சிலையிலிருந்து நீர் கசிந்து சம்பவம் பிரதேசவாசிகளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனதராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவை கைது செய்யும் போது ஏன் கைவிலங்கு போடவில்லை என்ற விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் வகையில் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என நகர காவலர் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். அன்றைய தினம் முற்பகல் நடைபெறவுள்ள யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்து கொள்வார் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் சக்தியின் 2 பொதுக்கூட்டங்களும் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசு படைத்துறையை பலப்படுத்தி படைத்துறையின் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தனது அரசை பிராந்திய நாடுகளிடமிருந்து உள்நாட்டு அரசியல்வாதிகளிடமிருந்து தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கின்றது என பிரித்தானியாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் அருஷ் தெரிவித்துள்ளார். லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் 2ஆம் முறை அதிபராக பதவியேற்றத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 180 அடி உயரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மீது அகில பாரதிய இந்து மகாசபா அளித்த புகாரின் பேரில் நகர காவலர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அதிகரித்து வரும் உடல் பருமனை தடுக்க பள்ளிகளில் உடற்கல்வியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது. பிரித்தானியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய வங்கிகள் கிட்டத்தட்ட 2000 வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமுலுக்கு வர உள்ளது. அடுத்த மாத ஆரம்பம் முதல் பிறந்து 15 வாரங்கள் ஆகாத நாய்க்குட்டிகளை வியாபார நோக்கில் சுவிட்சர்லாந்துக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு நாடு கடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கமானது தீவிரம் காட்டி வருகின்றது. சட்டவிரோதமாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கைகளில் ஒன்றாக அதிகாரிகளின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்துள்ளதால் அமெரிக்க நகரங்கள் சிலவற்றில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தாலும் ரஷ்யாவுக்கு நல்லது என நம்புவதாக ரஷ்ய ஊடகவியலாளர் ஆண்ட்ரி மால்கின் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் உள்ள 200 நிறுவனங்கள் வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன. சுமார் 5000 பணியாளர்கள் பயனடைய இருக்கிறார்கள். இதன் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைய முதல் கட்டமாக விடுக்கப்பட்டிருந்த 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். மகளிர் U19 உலகக்கிண்ண தொடரில் ஸ்கொட்லாந்துக்கு எதிரான போட்டியில் திரிஷா அதிரடியாக சதம் அடித்துள்ளார். பிரேசிலிய கால்பந்து உச்ச நட்சத்திரமான நெய்மர் சவுதி அரேபிய அணியின் அல்ஹிலாவிடம் இருந்து வெளியேறியுள்ளவை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேரில் இது நடந்துள்ளதாகவும் சவுதி பரோல் லீக் சாம்பியன்கள் செவ்வாயன்று ஒரு பதிவில் தெரிவித்துள்ளனர்.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது உட்பட 5 விளையாட்டு வீரர்களுக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான 139 பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் 4 விளையாட்டு வீரர்கள் உட்பட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகின்றது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.